வணக்கம் மக்களே, நானும் என் நண்பரும் தாம்பரத்துலேருந்து சிலம்பு எக்ஸ்பிரஸ் ஏறி தென்காசிக்கு புறப்பட்டோம். நைட்டு இரவு 9 மணிக்கு அளவில் ட்ரெயின் புறப்பட்டுச்சு. நானும் என் நண்பரும் படுத்து தூங்கிட்டோம். தூங்கினது காலையில் விடிஞ்சதும் 6 மணி 6:30 மணி விடிஞ்சதும் சங்கரன் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தேன். சரி, அதனால் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா அழகாக இருந்தது அந்த ஊர். பின்னாடி வயல்வெளி, மேக கூட்டங்கள், காலையிலேயே நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ரயில்வே பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நடைப்பயிற்சி பண்ணியிருந்தாங்க பெரியவர்கள் எல்லாம். ஸோ இதுதான் அந்த வீடியோ தான். அது பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மேகம் மூட்டமாக இருக்குது. கருமேகம் அங்கங்கே கருமேகமாக இருக்குது. சென்டரில் கொஞ்சம் அங்கங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 9.5 hours ஜேர்னி டைம் தென்காசிக்கு. நைட்டு புறப்பட்டால் விடிகாத்தில் 7:30 மணிக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க தென்காசிக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில். நல்லா இருந்தது இடம். மயிலாக இருந்தது, தண்ணிலாம் ஆறு ஓட மாதிரி போயிட்டு இருந்தது. நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை. நான் இடையில கொஞ்சம் பேசுகிறேன். இயற்கையை ரசிச்சுட்டு வந்து சேர்ந்துட்டோம் தென்காசி ஜங்ஷனுக்கு. தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த ஜங்ஷன். நானும் என் நண்பரும் இறங்கி வெளியே போயிட்டு ஆட்டோ எடுத்தோம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்த ஊர் தென்காசி பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் அமைஞ்சிருக்கு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை. இங்கே பார்த்திங்கன்னா பொதிகை மலையும் இருக்கிறதுனால காற்று நல்லா வருது. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து காற்றாலை அமைச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா விண்ட் மில் வச்சுருக்காங்க. இதுலேருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க அங்கங்கே.
விவசாய நிலத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.